உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருமணி காலத்திற்குள் நுழைகிறோம். இக்காலம் இறை மகனின் வருகைக்காக நம்மை தயாரிக்கின்ற காலம். வரவிருக்கின்ற மீட்பரை விழித்திருந்து சந்திக்க அழைக்கின்ற காலம். இருளின் பிடியில் இருந்தும், அடிமைத்தனத்தில் இருந்தும், அழிவில் இருந்தும், துன்பத்தில் இருந்தும் நம்மை மீட்க வரும் சந்திக்கும் அன்பின் காலம். இஸ்ரேல் மக்கள் மெசியாவின் வருகைக்காக காத்திருப்பது போல நாமும் மீட்பரின் வருகைக்காக காத்திருப்போம். இன்று நமது பங்கில் புனித செசிலி அம்மாவின் நாம விழாவை கொண்டாடுகிறோம். இதையாற்றி நண்பர்களே, நாம் யாருடைய அடைக்கலத்தில் வாழ்கின்றோம் இருக்கின்றோம்? புனித கன்னி செசிலி அம்மா இறைவனையை அடைக்கலமாக கொண்டு வாழ்ந்தார். திருமணமானவர் கன்னி என்று பெயர் பெற்றார். தன் கணவனிடம் நான் ஆண்டவருக்கு உரியவள் என்பதை எடுத்துச் சொன்னார். அவர் முதலில் நம்பவில்லை. பின் நீ ஆண்டவருக்கு உரியவள் என்றால் எனக்கு நிரூபித்து காட்டு என்றவுடன் ஆண்டவரை நோக்கி எடுத்து மன்றாடும் போது வானதூதர் அவர் அருகில் இறங்கி வந்திருப்பதை கண்ட கணவர் நேரடி சாட்சியிலே இயந்து போனார். பின் அவரும் மனம் மாறி ஞானஸ்தானம் பெற்றார். அவர் பிழை இழந்தவர். அடைக்கலமாக ஆண்டவரை ஆதாயமாக கொண்டு வாழ்ந்த புனித செசிலி அம்மாளை நினைத்து நம் தாய் திருச்சபை கொண்டாடும் விழாவில் நாமும் கலந்து இறை ஆசிரியை பெறுவோம். இந்த மெழுகுத்திரி எதிர்நோக்கு மெழுகுத்திரி. இது மீட்பரின் வருகைக்காக காத்திருந்த உங்களுக்கென தெரியாது. ஆண்டவர் நம்மை விழிப்புடன் காத்திருக்கும்படி கேட்கிறார். ஆண்டவரே பேசும் உம் அடியை கேட்கிறேன் என்று கூறி அவர் வருகைக்காக நம்மையே ஆயத்தப்படுத்துவோம். அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, நாம் திருமணத்தின் நினைவால் நம் மீது கிடைக்கப்படும் நமது படைப்பாக்கியை தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாக ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமா. அவரை நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராகும். என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவர் வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருமணமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்தியவர்களும் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாக்கே என்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழைக்கும் உமது அருளை ஊற்றினை எங்கள் பதிக்க தருள். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அடைக்கலவுக்கும் காத்தருள்வீராம். இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உண்மை அறிவி வரவும் மறுமீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி வருவோமா. என் ஆண்டவராய் கிறிஸ்துவிடையாக கொண்டாடுவோம். எல்லாம் இறைவன் தண்ணீர் வளம் பெறு அதில் உப்பு இட வேண்டும் என்று இறைவாக்கில் எலிசா வழியாக கற்பித்தேன். இந்த உப்பை பரிவழக்கத்துடன் புனிதப்படுத்தியவுடன் உண்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியற செய்கிறார். உம் தூய ஆவியார் உடலிலிருந்து இடையராது காத்தோட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஆமென்.
பிறந்தனை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உன் நம்பிக்கையாளருக்கு மன உறுதி அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் உன் கருத்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணதரத்தை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தாவீதிலிருந்து நீதியின் தலை ஒன்று உரைக்கச் செய்வேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை திருவசனங்கள் 14 16 வரை. இதோ நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாளில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தலை ஒன்று முளைக்கச் செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அந்நாளில் யூதா விடுதலை பெறும், ஜெருசலேம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்தேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
அதிகாரம் 3 இறைவாக்கியங்கள் 12 மீண்டும் 4 இறைவாக்கியங்கள் 2. சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காக எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருக செய்வாராக. இவ்வாறு நாம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூய அனைவரோடும் வரும் பொழுது நாம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு புகழ்ந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள், அப்படியே வாழ்ந்து வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எழுதிய பரிசுத்த செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 25 முதல் 28 முடிய மற்றும் 34 முதல் 36 முடிய. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது. கதிரவனிலும் நிலவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்கள் இனங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள். உலகிற்கு என்ன நேரிடுமோ என எண்ணி மனித அச்சத்தினால் மயக்கம் வருவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறு அந்நாளை திடீரென வந்து ஒரு கண்ணியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்த நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலுமிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இன்னைக்கு வந்து வருடத்தின் முதல் நாள், ஒரு நியூ இயர் கூட சொல்லலாம், ஒரு புத்தாண்டு. என்ன புத்தாண்டு நீங்க கொண்டாடுறோம் தெரியுங்களா? திருவள்ளி காலத்தின் முதல் நாள். ஓகே, எப்பவுமே யூஸ்வலா நம்ம வந்துட்டு ஜனவரி 1 நம்ம புத்தாண்டா கொண்டாடணும். இந்த புத்தாண்டுங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்துட்டு நம்முடைய இறை வழிபாட்டு ஆண்டினுடைய முதல் நாள். இந்த நாளோட ஒரு வருஷத்துக்குரிய வாசகங்கள் இதெல்லாமே நிறைவேற்றன. இன்று இறை வழிபாட்டுக்குரிய ஆண்டின் முதல் நாள். இந்த நாள் தான் திருவடி காலத்தினுடைய முதல் ஞாயிறாகவும் நாம் கொண்டாடுகிறோம். இந்த புதிய ஆண்டு இன்றைக்கு நமக்கு தரப்பட்டுள்ளது. இந்நாள் வழிபாட்டு காலத்தினுடைய முதல் நாள், திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு. இந்த திருவருகை காலம் அப்படின்னா என்ன? திருவருகை காலம் என்பது ஆண்டவருடைய வருகைக்காக எதிர்பார்த்திருப்பது. நம்ம ஆங்கிலத்தில் சொன்னோம் அப்படின்னா இது வந்துட்டு அட்வென்ட் சீசன் அப்படின்னு சொல்லுவோம். அட்வென்ட் சீசன் அப்படிங்கிறது லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. வெனியோ அப்படிங்கிற வார்த்தை. வெனி என்றால் வருவது, வருகை அல்லது எதிர்பார்ப்பு. ஆகவே தான் இதை நாம் திருவருகை காலமாக இந்த காலத்தை நாம் வைத்திருக்கிறோம். ஓகே, இப்போ யாருடைய வருகைக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம்? இப்ப கேள்வி என்னன்னா, அட்வென்ட் சீசன் அப்படிங்கிறது திருவருகை காலத்தில் இருக்கிறோம். யாருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம்? ஆண்டவர் இயேசுடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். எத்தனை வருகைக்காக காத்திருக்கிறோம்? எத்தனை வருகை? கரெக்டா எல்லாரும் கரெக்டா சொல்றீங்க. எல்லாருமே கரெக்டா சொல்றீங்க. இரண்டாம் வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். ஆனா இந்த இரண்டாம் வருகை காத்திருக்கிறோம்னா கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு முன்பாக ஏன் நாம் இந்த திருவருகையை வைத்திருக்கிறோம்? இரண்டு வருகைக்காக நாம் நம்மை நாமே தயார் செய்கிறோம். முதலாவதாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகை மீட்பதற்காக பிறந்து நம்மை எல்லாம் மீட்ட ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம். அவர் வந்ததை நினைவு கூறுகிறோம். அந்த பிறப்பை மீண்டுமாக ஒரு உள்ளங்களை இல்லங்களை முழுமையாக ஏற்பதற்காக அவர் வருகையை நினைவு கூறும் பொழுது முழுமையை ஏற்பதற்காக நாம் கொண்டாடுகிறோம். அது ஒரு வருகை, வந்தவருடைய வருகையை நினைவு கூறுகிற ஒரு வருகை. இரண்டாவது வருகை என்னது? கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை, இறுதி வருகை. அதைத்தான் கிரீக் மொழியிலே பருசியா என்பார்கள். பருசியா என்றால் இரண்டாம் வருகை. பிரியமானவர்களே, ஓகே, நம்ம அதை பற்றி கொஞ்சம் பின்னாடி தியானிப்போம். இந்த திருவருகை காலத்துல சிறப்பு அம்சங்கள் என்னெல்லாம் செய்வோம், என்னெல்லாம் செய்ய மாட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல திருப்பலி கலந்து கொண்டு என்னென்னலாம் ஃபாலோ பண்றாங்க, என்ன நம்ம பண்றோம்னு நல்லா உற்றுநோக்கி கவனிக்கிறவங்களுக்கு இது நல்லா தெரியும். என்னென்னலாம் பண்ணுவோம், என்னென்னலாம் பண்ண மாட்டோம் திருவருகை காலத்துல. வெரி குட். எனக்கு பெரிய ஆச்சரியம். பங்கு மாதிரி உங்களுக்கு பிரசங்கம் கொடுக்க தேவையில்லை, நீங்களே பங்கு மாதிரி பிரசங்க கொடுப்பீங்க. எல்லாருமே ரொம்ப அழகா சொல்றீங்க. உலகத்திலேயே என்ன பண்ண மாட்டோம்? பாட மாட்டோம். ஏன் பாட மாட்டோம்? ஆண்டவருடைய வருகை மிகவும் மாட்சிமைக்குரியதாக இருக்க வேண்டும் என்று நாம் கொண்டாடுவதற்காக உன்னதங்களை நம்ம பாட மாட்டோம். வெரி குட். இன்னொரு காரியம் ஒரு புதுசா போனோம். என்ன பண்ணோம்? மெழுகுவர்த்தியை ஏற்றணும். இது என்ன மெழுகுவர்த்தி? இதனுடைய அடையாளம் என்ன? இது ஒரு அடையாளம். இதனுடைய அர்த்தம் என்ன? எல்லாருமே கரெக்டா சொல்றீங்க. ஆண்டவரை எதிர்நோக்கி இருக்கின்றதனுடைய அடையாளமாக இதை நாம் செய்கிறோம். ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, ஜெர்மனி நாட்டிலே 16வது நூற்றாண்டிலே குழந்தைகள் எல்லாம் பங்குதாரர்கள் சொன்னார், அடுத்த வாரம் இப்போ கிரைஸ்ட் கிங் அப்படின்னா ஆண்டவருடைய கிறிஸ்து இயேசு பெருவிழாவை, கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடிய பிறகு அந்த ஆண்டு அந்த வார்த்தையை சொன்னாராம். போன வாரம் கொண்டாட இல்லைங்களா கிறிஸ்து அரசர் பெருவிழா, அந்த மாதிரி இந்த விழாவை கொண்டாடும் பொழுது ஃபாதர் சொன்னாராம், அடுத்த வாரத்திலிருந்து நம்ம திருவருகை காலத்திலே அறிவிப்பு வைக்க போகிறோம், அதற்காக நம்மை நாமே தயாரிப்போம் அப்படின்னு சொல்லி ஃபாதர் சொன்னாராம். உடனே பூசு முடிச்ச உடனே முன்னாடி இருந்த சின்ன பிள்ளைங்களாம் வந்து அந்த ஃபாதர் போய் அந்த துறையில போய் கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்களாம்? திருவருகை காலத்துக்கு தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, எப்படி நம்ம தயாரிக்கிறது, அதனுடைய அர்த்தம் என்ன, எப்படி நம்ம தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தை நம்பி கேட்டாங்களாம். அப்பொழுது அந்த துறவி 16ஆம் நூற்றாண்டிலே செய்த ஒரு அடையாளம் தான் இந்த மலர் மாலை வளையம், இந்த இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆணுடைய வருகையை
நாம் எதிர்த்து இருக்கிறோம், நம்மை நாமே தயாரிக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்ட மனமாகத்தான் இதை அவர் தயாரிக்கிறார். எப்படி அவர் தயாரிச்சார் அப்படின்னா, அந்த காலத்துல குதிரை வண்டி நிறைய இருந்துச்சான். அப்போ ஒரு பழைய குதிரை வண்டியுடைய சக்கரத்தை வீல எடுத்து, அதை நம்ம ரவுண்டா வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம ரீத்து பண்றோம் சரிங்களா, அந்த ரவுண்டான அந்த சக்கரத்தை எடுத்து அதுல 4 பெரிய மெழுகுதிரியை வச்சாராம். 4 பெரிய மெழுகுதிரியை வச்சாராம். நடுவுல ஒரு அப்போ 5 பெரிய மெழுகுதிரி, சுத்தி 4 பெரிய மெழுகுதிரி, நடுவுல ஒரு பெரிய மெழுகுதிரி, 5 மெழுகுதிரி வச்சிருக்காரு. சின்ன சின்ன மெழுகுதிரியா 20 மெழுகுதிரி அதை சுத்தி வச்சிருக்காரு. அதை சுத்தி வச்சு அதுக்கப்புறம் அதை சுத்தி பூவெல்லாம் வச்சு அவர் தயாரிச்சிருக்காரு. அப்போ வருவார பிரசங்கத்துல இதை அவரு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு, அறிமுகப்படுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? 3 வகையான பழுப்பு மெழுகுதிரி இருக்கு இல்லைங்களா, 3 வகையான பழுப்பு மெழுகுதிரி, ஒரு வகையான பிங்க் மெழுகுதிரி, இன்னொரு வெள்ளை மெழுகுதிரி. அப்ப என்ன சொல்லியிருக்காரு? ஒவ்வொரு வாரமும் இந்த 4 வாரங்களும் 4 மெழுகுதிரியை ஏற்ற வேண்டும். இறுதி வாரத்துல அந்த வெள்ளை மெழுகுதிரி ஏற்றுவாங்க. அதனுடைய அடையாளம் என்ன? கிறிஸ்து பிறப்பு வந்து விட்டு, கிறிஸ்து நம்ம மத்தியில் பிறந்து விட்டார், நம்மோடு இருக்கிற அடையாளம் தான் அது. இந்த மற்ற மெழுகுதிரி என்னென்ன குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 மெழுகுதிரி குறிப்பது அன்பு, நம்பிக்கை, மகிழ்ச்சி. அந்த பிங்க் மெழுகுதிரி குறிப்பது அமைதி. அந்த வெள்ளை மெழுகுதிரி குறிப்பது ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். அதை நம்ம ஏற்றும் பொழுது கிறிஸ்துவாக ஏற்றுவோம், ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த 4 மெழுகுதிரி சுத்தி இருக்கு இல்லைங்களா, இது எங்க வருது அப்படின்னா, நிறைய பேருக்கு தூக்கம் வருது, நிறைய பேருக்கு தூக்கம். நல்ல கேள்வி இல்லைங்களா, நல்ல மழை, ஜில்லுன்னு இருக்குது, ரொம்ப அருமையான கிளைமேட், ஆண்டவர் சென்றாங்க இருக்கிறோம், கொஞ்சம் சூழ்வாக்கமா இருக்கு. இல்லை இல்லை எல்லாம் ஆக்டிவா இருக்கீங்க. ஓகே, இது எங்க வந்து பாத்தீங்கன்னா, தொடக்க காலத்தில் இருந்து ஆதாம் ஏவாளில் இருந்து ஆண்டவர் இயேசு வரை உள்ள 4000 ஆண்டுகளை அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. முதல் மெழுகுதிரி முதல் வாரத்தில் இருந்து, முதல் மெழுகுதிரி முதல் வாரத்தில் ஏற்ற மெழுகுதிரி என்ன சுட்டி காட்டுதுன்னா, தொடக்கத்தில் இருந்து கடவுள் இந்த உலகத்தை படைத்ததில் இருந்து ஆதாம் ஏவாளிலிருந்து நோவா காலம் வரை 1000 ஆண்டுகள். இந்த 1000 ஆண்டுகளை இந்த முதல் மெழுகுதிரி சுட்டி காட்டுகிறது. இரண்டாவது மெழுகுதிரி நோவா, அடுத்த வாரம் இருக்கும், அது வந்து நோவா காலத்தில் இருந்து ஆபிரகாம், விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் காலம் வரை, அது ஒரு 1000 ஆண்டுகள். அந்த 1000 ஆண்டுகளை சுட்டி காட்டும் மனமாகத்தான் இரண்டாவது மெழுகுதிரி நாம் ஏற்றுவோம். அந்த மூன்றாவது மெழுகுதிரி ஏற்றும் பொழுது ஆபிரகாம் காலத்தில் இருந்து தாவீது அரசர் காலம் வரை மூன்றாவது திரியை நாம் ஏற்றுவோம் நினைவுபூர்வமாக. அந்த 4வது திரியை ஏற்றும் பொழுது தாவீது அரசர் காலத்திலிருந்து ஆண்டவர் இயேசுவுடைய காலம் பிறப்பு வரை அதை நாம் நினைவுபூர்வோம். ஆகவே தான் இந்த 4 மெழுகுதிரை நாம் ஏற்றும் பொழுது கடவுள் தொடக்கத்தில் உலகத்தை படைத்ததிலிருந்து ஆண்டவர் இயேசு நம் மத்தியில் தொடர்ந்து நம்மை மீட்ட அந்த தருணம் வரை நடந்த அனைத்து நிகழ்வுகளையுமே நாம் நினைவு கூறுவோம், சிந்திப்போம், தியானிப்போம். அவை மையமாக வைத்துத்தான் வாசகங்கள் கூட கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, இது ஒரு சிறப்பான ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ செயல்பாடு. இதை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டில கூட இந்த மாதிரி இறைத்தலாம் வச்சு ரொம்ப சிறப்பா தியானிப்பாங்க. அதுக்கு தங்களை தாங்களே தயாரித்துக் கொள்வார்கள். இன்னொரு கருத்து, இந்த டிசம்பர் மாசத்துல பாத்தீங்கன்னா 2 வருகைக்காக நாம காத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. 2 வருகைக்காக நாம காத்திருக்கிறோம். சாரி, டிசம்பர் மாசம் சொல்லிட்டேன், திருவருகை காலத்துல. ஓகே, டிசம்பர் 1 இருந்து டிசம்பர் 14 வரையும் எந்த வருகைக்காக காத்திருக்கிறோம்? 2ஆம் வருகைக்காக, கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக நம்ம வாசகங்களை அந்த மையப்படுத்தா இருக்கும். டிசம்பர் 1 இருந்து இன்னைக்கு வச்சீங்க, இன்னையிலிருந்து டிசம்பர் 16 வரையும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றி நாம் தியானிப்போம். அப்புறம் டிசம்பர் 17 இருந்து டிசம்பர் 24 வரையும் கிறிஸ்து பிறப்பு அந்த வருகையை பற்றி நாம் தியானிப்போம். இதுதான் இதில் உள்ள ஒரு சிறப்பு அம்சங்கள். சட்டம் முடிஞ்சுங்களா? இல்ல, இது வந்து திருவருகை காலத்துடைய ஒரு தொடக்கத்தை பற்றி நாம் சிந்தித்தோம், தியானித்தோம். இப்ப நம்ம இறை வார்த்தைக்கு வருவோம். இன்றைய முதல் வாசகம் என்ன வாசிச்சோம்? இறைவாக்கில இறைமையை நம்ம வாசிச்சோம். அங்க என்ன சொல்றாங்க? இதோ நாள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர், அப்பொழுது இஸ்ராயேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுக்கிற வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அப்படி என்னதான் வாக்குறுதி கொடுத்தாரு? தந்தையார் பொருள் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? நீங்கள் பிள்ளைகளுடைய மக்கள், நான் உங்களின் கடவுள், உங்களை நான் மீட்டெடுப்பேன் என்று அவர் சொன்னார். அதான் அவர் செய்த
அதன் அவர் சொன்ன வாக்குறுதி. சரிங்களா? இப்போ ஏன் இந்த மக்கள் அந்த ஒரு அரசருக்காக எதிர்பார்த்திருக்கிறாங்க? முதல் ஒரு வாசகத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அரசர், ஒரு மீட்பருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் மீட்பருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? அவருடைய பேக்ரவுண்ட் என்ன? அவர் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள் என்று பார்த்தோம் என்றால், இஸ்ராயல் மக்கள் பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக பிறருக்கு அடிமைகளாக இருந்தார்கள். பாலஸ்தீனருக்கு அடிமையாக இருந்தார்கள், அசிரியர்களுக்கு அடிமையாக இருந்தார்கள், பிலிஸ்தியர்களுக்கு அடிமையாக. இவ்வாறு அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை மீட்டெடுப்பதற்காக தாவீது குடும்பத்திலிருந்து ஒரு மீட்பர் பிறந்தார், ஒரு மீட்பர் வருவார், இவர்களெல்லாம் அந்த எதிரிலிருந்து வென்றெடுத்து நம்மை மீட்டு நமக்கு வாழ்வளிப்பார் என்றவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அதைத்தான் இன்றைய முதல் வாசகமானது நமக்கு தெளிவாக எடுத்துக் வருகிறது. ஆகவே மீட்பர் வந்தார், அந்த உலகத்தை, மக்களை எல்லா தீமையிலிருந்தும் மீட்டார். மீட்டு அவருடைய பாடலினாலும் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் நம்மை எல்லாம் மீட்டார். மீட்டு நம்மை எல்லாம் ஒரு நல்ல மனிதர்களாக மாற்றிவிட்டார். தன்னுடைய இறப்பின் வழியாக நமக்கு உயிர் படைத்தார். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நல்ல ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை நோக்கிய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அவருடைய இரண்டாம் வருகையை எதிர்நோக்கி வாழனா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாம் வருகையை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை தான் இந்த இரண்டாம் வாசகம் நமக்கு கூறுகிறது. இரண்டாம் வாசகம் என்ன சொல்றாங்க? ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும், அன்பை முக்கியமாக வைத்து வாழ வேண்டும். ஒருவரை ஒருவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் அன்பு செய்து விட்டுக் கொடுத்து நல்வாழ்வு வாழ வேண்டும். ஏன் நல்வாழ்வு வாழ வேண்டும்? எப்பொழுதுமே நாம் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதை, ஏன் எப்பொழுது வாழ வேண்டும் என்று நம்ம சொல்லுவோம். நல்ல நேரம் பார்ப்பீங்களா? இன்னைக்கு வாழ்ந்தா போதும், நாளைக்கு வாழ்ந்தா போதும், நாளை கழிச்சு நல்லா வாழ்ந்தா போதும், இன்னைக்கு எப்படி வாழலாம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், எப்பொழுது ஆண்டவருடைய இரண்டாம் வருகை வரும் என்பது யாருக்குமே தெரியாது. சில அறிகுறிகளை நாம் காண்போம். மேகத்திலிருந்து ஆண்டவர் இறங்கி வருவார், விண்மீன்கள் பளிச்சென்று ஒளிரும், பல பல நல்ல அதிசயங்களை நாம் பார்ப்போம். அப்பொழுது ஆண்டவர் வருவார். ஆனால் இது எப்பொழுது நிகழும் என்று யாருக்குமே தெரியாது. ஆகவேதான் நாம் எப்பொழுதுமே விழிப்பாக இருந்து ஜெபிக்க வேண்டும். விழிப்பாக ஜெபிக்கும் பொழுது பருசியா இரண்டாவது வருகையில் ஆண்டவர் வரும் பொழுது கண்டிப்பாக அவரது அரசாட்சியை நம் அனைவருமே பங்காளிகளாக, பிள்ளைகளாக, சகோதர சகோதரியாக இருக்க முடியும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. இப்போ இந்த திருவருகை காலத்தை நம்மை நாமே தயாரிக்கிறோம். ஏன் தயாரிக்கிறோம்? பாத்தீங்கன்னா இப்ப மழை காலம், ஒரு சில இடத்துல ரொம்ப அதிகமா மழை பெய்ஞ்சிருக்கு, அளவு அதிகமா, ஒரு சில இடத்துல போதும் நல்ல மழை பெய்ஞ்சிருக்கு. அப்ப மக்கள் என்ன பண்றாங்க? விவசாயிகள் எல்லாருமே தயாரிக்கிறார்கள். எதற்காக தயாரிக்கிறார்கள்? விதைப்பதற்காக தயாரிக்கிறார்கள். அந்த இடத்தை நிலத்தை உழுது முள் கற்களை எல்லாம் பொறுக்கி அதை எடுத்து விட்டு அதை தயாரிப்புடன் வைக்கும் பொழுது, விதை விதைத்த பொழுது அந்த விதை 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக பலனை கொடுக்கும். எந்த நிலம் நன்றாக தயாரிக்கப்பட்டுள்ளதோ அதில் விழுந்த விதையானது 100 மடங்கு பலன் கொடுக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆகவே இந்த திருவருகை காலத்தில் நமது உள்ளங்களை நாம் தயாரிக்க வேண்டும். நம் செய்யக்கூடிய பாவங்கள், நமது பலவீனங்கள், நமது வரக்கூடிய சோதனைகள், இவைகளிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும். நல்ல அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி நிறைந்த கிறிஸ்துவ மக்களாக நம்மை நாமே நாம் தயாரிக்க வேண்டும். விட்டுக் கொடுத்து வாழ வேண்டும். நல்ல பாவ சிந்தித்தனம் செய்து ஆண்டவருடைய பிறப்புக்காக எதிர்நோக்கி இருக்கும்னா நாம் நம்மை நாமே தயாரிக்க வேண்டும். அவ்வாறு தயாரிக்கும் பொழுது கிறிஸ்து பிறப்பானது நம்ம உள்ளத்தில், நம்ம வாழ்வில் ஒரு விதையாக விடும். அந்த கிறிஸ்து பிறப்பு அந்த விதை வழியாக அவரது பிறப்பு நம்ம வாழ்வில் மலர்ந்து பெரிய மரமாகி 100 மடங்காக, 60 மடங்காக நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அது நிறைவாக கண்டிப்பாக கொடுக்கும். ஆகவேதான் இந்த எதிர்நோக்கு காலத்திலே நாம் நம்மை நாமே தயாரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த எதிர்நோக்கு காலத்திலே நமக்கு பல எதிர்நோக்குகள் இருக்கலாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கணவன் மனைவி அமைய வேண்டும் என்று அந்த மணப்பெண்கள், மகன்கள் எதிர்நோக்கி இருப்பார்கள். அவருடைய பெற்றோர்கள் எதிர்நோக்கி இருப்பார்கள். சில பேர் நல்ல படிச்சவங்க நல்ல வேலைக்காக எதிர்நோக்கி இருப்பார்கள். சில பேர் நல்ல உடல்நல சுகத்திற்காக எதிர்நோக்கி இருப்பார்கள். குடும்ப சமாதானம், அமைதிக்காக எதிர்நோக்கி இருப்பார்கள். இவ்வாறு நாம் பல வகையான எதிர்நோக்குகளுடன் இந்த முன்னேற்பாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திருவருகை காலத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றாக நம்மை நாமே தயாரிப்போம். நல்ல மனிதர்களாக, நல்ல கிறிஸ்துவ மக்களாக நம்மை நாமே தயாரிப்போம்.
நம்மை தயாரித்து ஒரு தகுந்த தயாரிப்போடு ஆண்டவர் இயேசுவை நாம் பெரும் பொழுது, உள்ளத்தில் பெரும் பொழுது கண்டிப்பாக நமது வாழ்வில் வளமையும் மகிழ்ச்சியும் நிறைவும் நிம்மதியும் நலமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். தொடர்ந்து திருவிழா காலத்தை தயாரிப்போம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இந்த காலம் காத்திருக்கும் காலம், நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். அதை சிறப்பான முறையிலே நிறைவேற்ற போதுமான தேவையான வளங்களை வேண்டி இப்பொழுது மன்றாடுவோம். Thank you.
அன்பு தந்தையே இறைவா, ஏதோ முதல் பிள்ளைகளாக நாங்கள் எழுப்பிய வேண்டுதல்களையும் இன்னும் இதைவிட சிறந்த பிள்ளைகளையும் கொடுத்து அன்போடு எங்களை வழிநடத்த உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பதி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு எனக்கு தான் படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக்கொடுக்குமே காணிக்கைகளை ஏற்கருள உம்மை வேண்டுகிறோம். நாங்கள் இன்று இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி உடலுக்கு உடன்முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்தே நிகழ்ந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா வீட்டு வழி எங்களுக்கு திறந்து வைத்தார்.
நம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதை நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வு தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளில் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஆட்சியை புகழ்ந்து வாழ முடிவின்றி பாடுவதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனிடமே யாவரும் நேர்ந்திய பின் கிணற்றையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகின்றேன், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கொள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவயங்கள் நிறைவேறச் செய்தருளும். குறிப்பாக இங்கே நாளிலே திருப்பலி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற உம் பிள்ளைகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். திருப்பலியின் திருப்பலியில் பங்கு கொண்டு தயாரிப்பதற்காக சிறப்பாக ஒப்புக்கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர் எதிர்நோக்குகள் கருத்துக்கள் அனைவற்றை நிறைவேற செய்தரலாம். உமது அன்பினை நிறைவாக ஒவ்வொருவரும் உள்ளத்திலும் குடும்பத்திலும் இல்லத்திலும் பிழைத்தரலாம்.
கூட நீர் அழைத்துக் கொண்டு உமது பிள்ளைகள் யார் யாருக்கெல்லாம் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்களோ அனைத்து அதிகாரிகளையும் நினைவு கொண்டாலும் உன் திருமணோடு அவர் இறப்பில் இணைக்கப்பட்டிருக்கிற அனைவரும் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தாலும் மேலும் முடித்திலும் எதிர்நோக்கத்திலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருவரும் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமண ஒளியில் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் எங்களது பங்கின் பாதுகாவலர் பிரான்சிஸ் அசிசி இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருளை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்படையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இதோ இங்க இருக்கிற பிள்ளைகளை கருணையோடு கண்ணோக்கும். எங்களை பாதித்திருக்கின்ற பல்வேறு உடல் நோய்களிலிருந்து, மன நோய்களிலிருந்து, மன இறுக்கம், மன உளைச்சல் இவைகளிலிருந்து எங்களை குணப்படுத்தும். தீமையிலிருந்தும், தீமையின் மொத்த உருவான சாத்தானின் பிடியிலிருந்தும், தீயவர்களின் பிடியிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். வர இருக்கின்ற ஆபத்துக்கள் எங்களுக்கு தெரியாது. எல்லாம் அறிந்த ஆண்டவரே, உமது பிள்ளைகளை பாதிக்கக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து இவர்களை கேடயமாக இருந்து பாதுகாத்தருளும். வர இருக்கின்ற நாங்கள் விரும்பி தேடுகின்ற அமைதியை கனிவுடன் அருளி எங்களை ஆசீர்வதியும். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எண்ணிப்படாத இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு அழைத்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழைத்தொழுவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
செலுத்துவேன். நாங்கள் உட்கொள்ளவும் திருவிழாவும் நடத்தணும். எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிலக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பார்களா. ஏதோ இறைவனின் செம்மணி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம், எங்கள் தெய்வத்தின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோம். சிறியவர் முதல் பெரியவர் வரை தங்கள் பங்களிப்பை செலுத்துகிறார்கள். இறைவன் கொடுத்த அருமையான திறமை பாடுகின்ற குரல்களும் இனிமையாக இருக்கிறது, கம்பீரமாக இருக்கிறது. அதை உணர்ந்து பாடணும். எனது யார் குரல் தான் கேட்கணும், நான் தான் இல்லை, ஒத்து அருமையா பாடுனீங்கன்னா கேட்க நல்லா இருக்கும். அதாவது நீங்க பொற்கோயில், சீக்கிரம் பொற்கோயில் அமிர்தசரஸில் இருக்கிறது. அங்கே 2-3 பேர் பாடுவாங்க. எங்க அப்படியே தெய்வீக கானம் மாதிரி இருக்கும். கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் அத்தனை பேர் மெய் மறந்து மனைவி ஒரு நாள் பாம்பாடு மாதிரி மெய் மறந்து தியானிப்பார்கள். நாங்கள் சென்று பார்த்திருக்கிறோம். அது சினிமா பாடலாம் பிச்சை வாங்கினாங்க. அவ்வளவு அருமையான குரல். அதே போல உங்களுக்கு இறைவன் குரல் வளத்தை கொடுத்திருக்கிறேன். கண்டதடையை சாப்பிட்டு பொருளை எடுத்துக்காதீங்க. இறைவன் புகழ் பாட உங்கள் குரல் வேண்டும். அது இறைவன் பல பேரை ஆசீர்வதிக்கின்ற அருமையான கல்வி இந்த இசை உங்கள் பாடல்கள். ஆகவே இந்த நாளிலே செசிலி அம்மாவை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற நமது பாடகர் குடும்பத்தில் நினைவு பரிசுகள் வழங்கப்படும். உங்களுக்கு, உங்கள் பிள்ளை குடும்பத்திற்கு, உங்கள் வழியாக இந்த பங்கு மக்கள் அனைவருக்குமே கிடைக்க இறைவன் புனித செசிலி அம்மாள் மூலமாக அருள் புரிவாராகும். இந்த நாளிலே வந்த கீபோர்டு வாசித்த, அதே போல தபலா வாசித்த சுப்பிரமணியபுரம் தானே, சுப்பிரமணியபுரம் நண்பர்களுக்கு எங்களது நன்றியையும் பாராட்டுகிறேன். கீபோர்டு வாசிக்கிறவர் பெங்களூர்ல இருக்கிறாரு, வந்திருக்கார். திருமண ஓரை மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இளையத்தவத்தின் நடுவில் நாங்கள் வாழ்கிறோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் அரை நிகழ்வுகள் விண்ணகத்துக்குரியவற்றை அன்பு செய்யவும், இறைவன்
மீது கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய வழிகாட்டுதலிலே சிறப்பான முறையிலே சென்று வாழுங்கள். திருப்பதி நிறைவேறிற்று. இப்பொழுது என்னோடு சேர்ந்து திருப்பதி நிறைவேற்றி பிரசங்கப்படுத்துவர் ஃபாதர் ஹென்றி பால், KGN ஹெரால்ட்ஸ் ஆஃப் தி குட் நியூஸ் சபையை சேர்ந்தவர். இந்த இதுக்கு தான் வரலாற்று பின்னணியை கொடுத்த தெரிஞ்சுக்கிறது நல்லது. நான் யாராவது கேட்டால் நீங்க சொல்ல